ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் பார்க்குற சார்ஜ் 3 லோட்ஸ் லேண்டோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேம் சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர். ஓகே, இதுதான் நம்ம கடை. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குல்ல, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல். இங்கே தான் நம்ம என்ன ஜாமானம் வைக்கணும், நல்லா இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட 50 ரூபா தான் இருக்குது. முதல்ல நம்ம போய் என்னங்க இது ஆடா, சரி மார்க்கெட் போவோம். மார்க்கெட் போய் ஃபஸ்ட்டு நம்ம என்ன வாங்கலாம்? ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே இருக்குது. நம்ம சூச்சு வாங்குவோம் ஃபஸ்ட்டு. சூச்சு, நெக்ஸ்ட்டு என்ன பாஸ்தா, நெக்ஸ்ட்டு ஆயில். ஆகா, நம்மளுக்கு 7 ரூபா தாங்கிடுச்சு, பரவாயில்ல, அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ வரைக்கும் எவ்வளோ வந்திருக்கு? -11. என்ன பண்ணலாம்? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பேசாமல் இதில் எடுத்து -5 இன்னும் 5 ரூபா நம்ம குறைக்கணும். ஓகே, என்னைய குறைச்சிடலாம். பர்ச்சேஸ் 3 பொருள் தான் வாங்கியிருக்கோம். சரி, இதை எடுத்து போவோம். ஃபஸ்ட்டு ப்ரெட்டு வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இது ஆயில் வச்சிடலாம். ஆயில் அடுத்து நெக்ஸ்ட்டு சூச்சு. ஓகே, இதையும் வச்சாச்சு, குப்பையில் போட்டுடலாம். என்னங்க ஸ்டோரேஜா? ஸ்டோரேஜ் ரூமா? ஓகே, இது வேறு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? இது வேறு ஆடு வேறு வந்துட்டு இருக்கு. நம்மக்கிட்ட பெரிய காசு இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம ரேட்டை செலக்ட் பண்ணிடலாம். மார்க்கெட் ப்ளேஸ் 396 வரைக்கும் போகுது. 3 ரூபா 96 பைசா. 4.50 பைசா. 4 ரூபா 50 பைசா. ஓகே, நெக்ஸ்ட்டு சூச்சு. இது 4 ரூபா 83 பைசாங்க இது. ஓகே, நம்ம ஒரு 3 ரூபாய்க்கு இப்போது அடுத்தா இருக்கும். ஓகேங்க, கடையை ஓப்பன் பண்ணிடுவோமா? யார் ஃபஸ்ட்டு கஸ்டமர் தான் பார்க்கணும். நான் நல்லவங்களா வாங்க. ஆகா, மேடம் டிப்டாப்பாக வராங்க. ப்ரெட் இருக்கிறாங்க. என்னோட முதல் கஸ்டமரு நல்லா இருப்பாங்கன்னு பார்த்தா ஒரு ப்ரெட்டை மட்டும் வாங்கிட்டு போகிறாங்க. கடை பக்கமே வந்துடாதீங்க மேடம். இதுக்கப்புறம் மீதி 2 ரூபா. கடைசியில் என்னங்க யாராவ? இந்த மேடம் கூட நிறையா வாங்குறாங்க போல். சூப்பர் மேடம். 3 ஐட்டம்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓகே, 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா. ஓகே, நெக்ஸ்ட்டு சூச்சு ப்ரெட்டு வாங்கியிருக்காரு. ஓகே சார். இல்லையோ காசு இருக்கா? வாங்கிட்டேன் நான் கூட. ஓகே, வாங்க சார். டக்கு டக்குன்னு போட்டானே. ஓகே, தாங்க. அட டக்குன்னு தாங்க மேடம். வா, கையிலே நிற்க மாட்டேங்குது. ஓகே, 6 ரூபா 50 பைசா. ஓகே, வாங்கடா யாராச்சும்.
மொத்த நாளே இவ்வளோதானா சார்? யாராச்சும் இருக்கீங்களா? வராங்க. ப்ரெட்டு வாங்குறாரு. சூப்பர். ப்ரெட்டு மட்டும் வாங்கிட்டு போங்க சார். கொடுங்க சார். எனக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது. ஓகே 3 ரூபா. 3 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறாரு. வாப்பா என் கடை பக்கமே அன்றாட போ. வந்துருக்கு 20 வாங்கிட்டு போனீங்க. நிறைய பெரிய விஷயம். எங்க இருந்துடா வரீங்க நீங்கள் மட்டும்? 3 ரூபா. 3 ரூபாய்க்கே வாங்குறாங்க. சரி ஓகே. வேறு யாராச்சும் வராங்களா? வராங்க. சூ 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 இதுவே வாங்கிட்டு போகிறாங்க. கொடுங்க கொடுங்க. வேறு வழி இல்லை. கரெக்டான சேஞ்ச் கொடுத்தனால விட்றேன். ஓகே மணி எத்தனை? 12 மணி ஆயிடுச்சு. டக்குன்னு வாங்கடா. யாராச்சும் வாங்குறேன்டா. வராரு ஒரு சார். இப்போங்கண்டா பரவாயில்ல. 2 ப்ரெட்டு வாங்கியிருக்காரு. ஓகே கரெக்டான செஞ்சு கொடுத்துருக்காரு. பரவாயில்ல. தினமும் வாங்க சார். வெளியே செஞ்சு தான். ஓகே நாங்கள் 5 என்னங்க இது? ஐயோ தப்பாக கொடுத்தேன். என்ன செய்யலாம்? ஓகே மைனஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சிம்பிள். பாய் பாய். பாய் சொல்லிட்டு போடா. சரி ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வாங்கலாம்? சோபிக். இதுதான் நம்ம வாங்கலை. ரேட் அதிகமாக இருக்குன்னு வாங்கலை. இது வாங்கிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட்டு போக மாட்டேங்குது. ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரெட் வாங்கிக்குவோம். ப்ரெட்டு வாங்கியாச்சு. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் ப்ரெட் இருக்குது. இங்கே வச்சுக்கலாம். ஓகே ஆளுங்க வந்துட்டாங்க. வாங்கடா வாங்கடா. கொடு காசு கொடு. 3 ரூபா. ஓகே கார்டு தாங்க சார். 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ப்ரெட்டு சோப்பிக் வாங்கியிருக்காரு. பரவாயில்ல. இதுக்கு ரேட் எவ்வளோ? ஏன்னா நம்ம 4 ரூபாய்க்கு போடுவோம். இதுதான் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். இதுக்குள்ளே வச்ச ரேட்டு. இதை வச்சு தான் நம்மளால் செம்ம வியாபாரம் பண்ண முடியும். ஓகே நெக்ஸ்ட் ஓகே பைசா கொடுத்து ப்ரெட்டு மட்டும் வாங்கியிருக்காரு. யார் அவரு? குண்டா இருக்காரு. சரி ஓகே அவன் எப்படி இருந்தால் நம்மளுக்கு என்ன? ஓகே என்னங்க இது? நெக்ஸ்ட்டு சூ 2 ஆளும் வாங்கியிருக்காரு. 10 ரூபா வாங்கியிருக்காரு. 10 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்காரு. வாடகை போடுவீங்கன்னா 10 ரூபாய்க்கு வாங்கினா நான் எப்பட்றா? சோப்பிக் மட்டும் வாங்கியிருக்காரு. சோப்பிக் 4 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. 4 ரூபாய்க்கு 40 ரூபான்னு போட்டு வச்சுருக்கேன். சரி ஓகே நெக்ஸ்ட்டு சோப்பிக்கு சூ வாங்கியிருக்காரு. 4 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. 4 ரூபாய்க்கு சேஞ்ச் கொடுக்கணும். நம்ம திரும்பி ப்ரெட்டை ரீஃபில் பண்ணிடலாம். ஓகே கடை எடுத்தான மாதிரியே இருக்குது. லைட்டு போட்டுக்குவோம். ஓகே இவங்க என்ன வாங்குறாங்க? சூச்சு வாங்குறாங்களா? நம்ம போய் ஃபஸ்ட்டு சூச்சு ஆர்டர் போட்டுக்கலாம். ஓகே வாங்க வெயிட் பண்ணுங்க மேடம். ஃபஸ்ட்டு நம்ம ஆயிலும் வாங்கியிருக்கோம் சேர்த்து.
ஆயில் ரீஃபில் பண்ணிக்கலாம். இதுதான் நைட் டியூட்டி. ஓகே, 9 மணிக்குனா நம்ம டியூட்டி முடிஞ்சிடும். அடுத்து சூச்சு ரீஃபில் பண்ணிக்கலாம். இன்னும் 2 இருக்குது. இன்னும் 1 இருக்குது. பரவாயில்ல, 1 தானே, போனால் போட்டோம். ஓகே, டக்குன்னு வாங்க, டக்குன்னு பில் போடுறேன். வெயிட் பண்ணுங்க, லைட்டு போட்டானே இருக்குது. ஐயோ சுற்றி அடிச்சு முட்டை இருக்குது. ஓகே, டக்குன்னு வாங்க, டக்குன்னு பில்லை போட்டு அமுச்சு விட்றேன். வந்தாங்க மேடம், ஃப்ரீயாக போடலாம். 13 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. 3 பிறகு வாங்கியிருக்காரு. பரவாயில்ல. 9 ரூபா. வாங்க மேடம் கொடுங்க, டக்குன்னு கொடுங்க. 8 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அடுத்து வாங்க. சூச்சு வாங்கியிருக்காரு. ஒட்ட சூச்சுவை வாங்கிட்டு என்னடா செய்ய போகிறீங்க? மறுபடியும் சூச்சு தான் வாங்கியிருக்காங்க. ஆமாம், எனக்கு சூச்சுங்கிறாரு ஒரு வித்தியாசமான பேராக இருக்குல்ல. அவர் என்ன பேர்னு உங்களுக்கே தெரியும். எதுக்கு அதை சொல்லிக்கிட்டு. சரி, ஓகே, அவ்வளோதான், நம்ம டியூட்டி முடிஞ்சிச்சு. இப்போ என்ன செய்யலாம்? மேட்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம போய் க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே, இதோட ஒன்று முடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோர் பாயிண்ட் பார்ப்போம். 129 ரூபா ஸ்டோர் பாயிண்ட்டுவே இருக்குது. இன்கம் 148 ரூபா. பேலன்ஸ் 69 ரூபா இருக்குது. ஓகே மக்களே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இதோட விரைப்படைந்த அடுத்து உங்களுக்கு பார்த்து வேணா சொல்லுங்கள், நான் வீடியோ போட்டு விட்றேன். பாய்.